காவியா கிடைச்சதா? ஐயோ கிடைக்கவே இல்லக்கா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். உங்களுக்கு கிடைச்சதா? ஏய் கிடைக்கல, உங்களுக்கும் கிடைக்கலையா? கிடைக்கலையே. ஐயோ ஹேமா, என்ன மாமா? ஏங்க உங்க நம்பர் இதுல போடுங்க, ரிங் ஆகுதான்னு பாப்போம். ஸ்விட்ச் ஆஃப். ஏய் ஒழுங்கா சொல்லுங்க, யாராவது எடுத்தீங்களா? ஐயோ, நாங்க ஏன் எடுக்க போறோம்? எங்க போய் எடுத்தோம்னு சொல்றீங்க? இப்படி சொல்றீங்க, போச்சுன்னு தெரியலையே. நம்ம எடுத்தோமா? போன் எங்க வச்சாங்கன்னு தெரியல. ஷோ. ஏய் கௌரி, அம்மா இது வந்துருமா? எங்கடி போச்சு பாத்தியா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் இல்லம்மா. நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்ட, முதல்ல பாரு போ. இல்லம்மா, நான் எல்லா இடத்துலயும் பொறுமையா தேடிட்டேன். போன்னு சொன்ன உன்னை போய் தேடு போ. சரிங்கம்மா, நான் போய் தேடுறேன். ஷோ. ஷோ. கண்டிப்பா நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். சின்னத்த, அது உங்க போனை பாருங்க. ஏன் போன் தான் பக்கத்திலே வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா தேட விட்டாங்க. என்ன நீங்க பக்கத்துலயே வச்சுக்கிட்டு எங்க எல்லாரையும் தேட சொல்லிட்டு இருக்கீங்க? சுபாக்கா, போன் கிடைச்சிருச்சு, வாங்க. கிடைச்சிருச்சா? மாமா போன் கிடைச்சிருச்சு மாமா. கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. பக்கத்திலே தான் இருந்துச்சு. எங்க இருந்தது? சேர்ல. தோ இங்கதான் இருந்துச்சு. ஓ, அந்த சேர்ல தான் வச்சிருந்தாங்க. பாவம் ராகினி அத்தா, நீங்க வயசாயிடுச்சு போல, உங்களுக்கு ஒன்னும் கண்ணு தெரியலையோ? அப்ப என்னடானா கீழே விட போனீங்க, இப்ப என்னடானா பக்கத்துல இருக்கிற போன் கூட கண்ணுக்கு தெரியல. நீங்க பேசாம கண்ணாடி போட்டுக்கிறீங்களா? வாக்கிங் ஸ்டிக் வேணா நான் வாங்கி தட்டுமா? ஓஹோ, இதெல்லாம் உங்க பிளான் தானா? அதானே பார்த்தேன். ஏய், எனக்கு ஒண்ணு வயசாகல, கண்ணு நல்லா தான் தெரியுது. இந்த வீட்ல நீங்க தான் சர்க்கஸ் கோமாளித்தனம் பண்றீங்க. எல்லாம் கூட்டு சேர்ந்து ஏதோ பண்றீங்கல்ல. என் அக்கா வரட்டும்டி, அப்புறம் வச்சுக்கிற உங்க கச்சேரிய. ஆமா மாமா, அடுத்து என்ன பண்ண போறோம்? ஐயோ போதும் ஹேமா, நிஜமாவே சித்திக்கு முடியல போல. இதுக்கு மேல தாங்க மாட்டாங்க, போதும் விட்டுறலாம். விட்டுருவோம். ஆமாங்க, எனக்கு மத்தியானம் சமைக்கிற வேலை இருக்கு, நான் போய் சமையல அக்கா பாக்குறேன். இருங்கக்கா, எங்க தனியா போறீங்க? நாங்களும் வரேங்க. ஆமாக்கா, எல்லாருமே சேர்ந்து சமைக்கலாம். சரி வாங்க போலாம். அக்கா அக்கா, நம்ம இந்திரா ஜெயிச்சதை கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு வெறும் சாப்பாடு வேண்டாம்க்கா, பிரியாணி செய்யலாமா? சூப்பர் சூப்பர், இல்லையாக்கா? செம்ம ஐடியா ஹேமா. இன்னைக்கு செம்மையா சமைச்சு அசத்திரலாம். மேடம் நாளைக்கே கலெக்டர் ஆனாலும் ஆயிடுவாங்கல்ல. என்னக்கா நீங்க? அதுக்காகவே இல்லனாலும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம்ல, அதுக்காகவாவது நம்ம பிரியாணி சமைக்கலாம். வாங்க 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 போலாம். ஏன் இந்திரா இந்திரா இரு, நீ எங்க வர? நீ போய் குட்டி பையனை பாத்துக்கோ, நாங்கெல்லாம் சேர்ந்து சமைக்கிறோம். சரி சரி பாருங்க. நீ போ. எங்க போய் நீங்க குட்டி போய் பையனை டிவி பாரு. பாத்துக்கோ. அக்கா ஹேமா வா, நீ போ. அக்கா, நீங்க தாளிச்சு கொடுக்கும்போது செமைய வாசனை வருதுக்கா. ஏன்க்கா, அது என்ன நீங்க சமைச்ச மட்டும் அப்படி வாசனை வருது? அக்கா சமைச்சா வீடே மணக்கும். நானும் அக்கா கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இன்னும் அந்த கைப்பக்குவம் வரல. எல்லாருக்குமே வரும் ஹேமா, எல்லாமே பழக்கம்தான். இதோ இந்திராலாம் கத்துக்கிட்டாலே நல்லா டேஸ்டா சமைக்கிறாள்ல. அக்கா, என்ன ஆனாலும் குருவை மிஞ்ச முடியுமா சொல்லுங்க? நீங்க செய்யற பிரியாணி தான்க்கா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன, இன்னைக்கு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிடு. ஏய் இந்திரா, நல்லா தூங்கிட்டான்ல,
போ போய் அவனை ரூம்ல படுக்க வச்சுட்டு வா. சரி ஓகே, நான் படுக்க வச்சுட்டு வரேன். போ. என்ன 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 அம்மா, ஏய் என்னடி இங்க வந்து நிக்கிற? எனக்கு ஒரு வேலையும் இல்லம்மா, அதனால தாம்மா இங்க வந்தேன். வேலை இல்லையா? ஏன் லஞ்ச் செய்யலையா? சாப்பாடுக்கு என்னடி பண்றது? அதான் உங்க மருமகளுங்க சிரிச்சு சிரிச்சு சமைச்சிட்டு இருக்காங்களே, அங்க பிரியாணியே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குமா. பிரியாணி ஓகே, அது என்ன சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்ட? அதெல்லாம் இந்த வீட்ல நடக்க கூடாது கௌரி. ம். வாடி என்னன்னு பார்க்கலாம். இந்திரா, கலெக்டர் அம்மா ஆயிட்ட மட்டும் பத்தாது, குழந்தைக்கு அம்மாவாவும் ஆகணும், புரியுதா? அக்கா அங்க பாருங்களேன், வெக்கத்தை பாரு. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குக்கா. என்ன டைம் இருக்கு இந்திரா? இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாது. பாவம். சரியா? எத்தனை நாளைக்கு உனக்கு புக்கு வாங்கி கொடுப்பாரு சொல்லு. அக்கா சும்மா இருங்களேங்கா. இந்திரா, பிரியாணி ரெடி ஆனதும் நீ கௌதம் கிட்ட சொல்லிடு, அடுத்த வளகாப்புக்கு ரெடி ஆகணும், சரியா? ஐயோ அக்கா, அதே சும்மா பேசிட்டு இருக்காதீங்கக்கா. அக்கா, என்னக்கா நீங்க? இந்த வீட்ல என்ன சத்தம் கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதேதான் என் காதுல கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன பண்றது? இவளுங்கெல்லாம் இங்க இருக்காளுங்கன்னா குழந்தை தனியா தான் இருக்கும். இருங்கடி, உங்களை கதற விடுறேன். அப்போ குழந்தை எங்க? தோ இங்க. என்ன சின்னத்த, குழந்தைய காணோன்னு பதறி போயிட்டீங்களோ? இங்க பாருங்க, என் கையில தான் இருக்கா. நீங்க கொஞ்சம் வந்தீங்க தானே? சரி இந்தாங்க கொஞ்சுங்க. அட இந்தாங்க கொஞ்சுங்க. டேய் இங்க பாருடா, உன்னை கொஞ்சம் வந்திருக்காங்க உன் பாட்டி. பாட்டி இருங்க. ஏய், என்னடி யாரையுமே காணோம்? அங்கேயும் காணோம். என்னடி இப்படி செஞ்சிருக்காளுங்க? ஆமாமா. இல்லையே, ஏதோ குறையுதுல. ஆமாமா. என்னது? எடு. இந்தாங்கம்மா, கொடுங்க. ஏய், வேற பாக்ஸை எடு. சரிங்கம்மா, இந்தாங்கம்மா. ஏய் என்னடி மிளகா பொடி குடு குடு.
என்னடி இதுவும் காலியா இருக்கு? தெரியலையேம்மா. என்ன மிளகாத்தூள் டப்பா வேணுமா? என்ன அததான் தேடிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. பாவம் சின்னத்த நீங்களும் காலையில இருந்து என்னென்னமோ செய்ய ட்ரை பண்றீங்க. ரொம்ப பாவமா இருக்கு, உங்களால எதுவுமே முடிய மாட்டேங்குது. ஏய், நான் என்னடி பண்ண? அதெல்லாம் எதுவும் இல்ல. உப்பும் காலி, மிளகாத்தூளும் காலி, மல்லித்தூளும் காலி. இதெல்லாம் எப்படி காலியாச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இத்தனை நாள் உங்க கூட இருந்த எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதானே. ஏய், என்ன ஆள் அழுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் சே. ஐயோ நில்லுங்க 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 அத்தை. போயிட்டாங்க. கோபம் வருது. ஆமால. ஷோ, இவளுங்களோட எனக்கு பிரியாணி ரெடி. ஏய், இதெல்லாம் என்னடி இது? அத்தை உங்களுக்கு தான். அட, எங்க எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. பாரு, உங்களுக்காக தானே சமைச்சோம். கேளுங்க. சாப்பிடுங்க. தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நான் சாப்பிட மாட்டேன். என்ன? அம்மா அம்மா அம்மா. ஐயோ என்னத்த? என்னடி ஆள் அழுக்கு விளையாடிட்டு இருக்கீங்களா? கௌரி அத்தைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. என்ன? சரிங்கம்மா. ஏண்டி, நீ எல்லாம் என்ன பார்த்து கிண்டல் பண்றியா? இவளுங்க இருக்கிற தைரியத்துல என்கிட்ட நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன சின்னத்த, உங்களுக்கு சாப்பிட்டது பத்தல போல இருக்கே. வேற ஏதோ பிளான்லாம் போடுறீங்க போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் வேணா பிரியாணி சாப்பிடுறீங்களா? போதும், போதும். இனிமே எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கொஞ்சம் மனசுல வச்சுட்டு போங்க, சரியா? கௌரி, பாத்து கூட்டிட்டு போ. பாத்து கைத்தாங்களா கூட்டிட்டு போ. அம்மா வாங்கம்மா போயிடலாம். சொல்றேன்ல. வாங்கம்மா. கௌரி கொஞ்சம் வேணுமா? வேணாமா? பாத்து போங்க போங்க. பாய். பத்திரம். பாத்து கௌரி. என்னக்கா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இல்ல இந்திரா, சுபாக்கா ஏமாக்கா 2 பேரும் இப்படி உடனே கிளம்புவாங்கன்னு நினைக்கலடி. வீடே அவங்க இல்லாம நல்லாவே இல்ல. ஆமாக்கா, நம்ம வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. நம்ம எல்லாரும் இந்த வீட்ல சேர்ந்திருக்கிறது இன்னும் எவ்வளவு நாளோ தெரியல இல்ல? ஆமா இந்திரா. என்ன வெயில்! அப்பாடி, என்னாச்சு? என்ன வெயில்! ஒன்னும் முடியல. என்ன கௌதம், எலெக்ஷன் வேலைனால வெயில பயங்கர அலைச்சலா இருக்கோ? இந்திரா, முடியல. எதுக்குதான் மே மாசத்துல இந்த எலெக்ஷன்லாம் வைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. சோ என்ன வெயில்! ச்சே! ஒன்னும் முடியல. என்ன எல்லாம் ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? எதுக்குதான் இந்த மே மாசம் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னே தெரியல. ஏய், என்ன எதுக்கு இப்ப என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஓ, அவ்வளவு நெக்கலா போச்சா உங்களுக்கு? டேய், என்னடா எதுக்கு சும்மா சும்மா கோவப்பட்டுட்டே இருக்க? இப்பதான் கௌதம் வந்து உங்கள மாதிரியே வார்த்தை தப்பாம சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. நீங்களும் அப்படியே சொல்லவும் சிரிப்பு வந்துருச்சு. தப்புதாங்க. மாமா, நீங்களும் கௌதமும் ஒரே மாதிரி நடந்துக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாத்துலயும் நீங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இந்திரா, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? டேய், சும்மா நெக்கலா பேசிட்டு இருக்காத. நான் தான் உனக்கு அண்ணன், நீ தான் என்ன மாதிரி நடந்துக்கணும், புரியுதா? சரிப்பா, ஓகே. ஆ, இங்க பாரு கதிர், நான் குடும்பத்தோட அமைதியை மனசுல வச்சு நான் அமைதியா போறேன்.
புரிஞ்சுக்கோ. என்னங்க, இந்தாங்க, வெயில்ல சூடா வந்திருப்பீங்க, ஜூஸ் எடுத்து குடிங்க. கௌதம், ம். இந்தாங்க. தேங்க்யூ. இந்திரா, வீட்ல யாரையுமே காணோம். அம்மா செந்தில் அண்ணா வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் சீக்கிரமா வந்தேன். இல்ல கௌதம், நல்ல நேரத்துல கிளம்பணும்னு சொல்லிருக்காங்க. சுபாக்கா, செந்தில் மாமா, ஹேமாக்கா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்னது எல்லாருமே கிளம்பிட்டாங்களா? ஆமா, ஹேமாக்காவை அவங்க அம்மா வீட்ல விட்டுட்டு அப்படியே அவங்க 2 பேரும் மதுரைக்கு போறாங்களாம். அப்படியா? அத்தை மாமா கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, அங்கேயே போய் அவங்கள பார்த்துட்டு சொல்லிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஜெயா, எனக்கு நம்ம மருமகளை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஜெயா. என்னங்க சொல்றீங்க? இல்ல ஜெயா, சுபா அம்மாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த காவியா இன்னைக்கு எழுதியிருந்த ஸ்பீச்சை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். அந்த புள்ளைக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு. நானும் அதை யோசிச்சேன். வாங்க. என்ன யோசிச்சாலும். அப்புறம் ஜெயா, நம்ம இந்திராவும் கௌதம் தான் இதுல ஹைலைட். கௌதம்க்கு இந்திரா மாதிரியான ஒரு பொண்டாட்டி எங்கேயுமே கிடைக்காது ஜெயா. ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல ஜெயா, கௌதம்க்கு ஒண்ணுன்னா இந்திரா துடிச்சு போயிடுறா. இந்திராக்கு ஒண்ணுன்னா கௌதம் அநியாயத்துக்கு துடிச்சு போயிடுறான். 2 பேரும் அந்யூன்யமா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒன்னும் அப்படி நினைக்கலங்க. நீங்க ரொம்ப ஓவரா ஃபீல் பண்றீங்க. இந்திரா என்னைக்குமே நம்ம கௌதமுக்கு பொருத்தமான பொண்ணா எனக்கு தோணுனதே இல்ல. என்ன நீங்க விட்டுருந்தீங்கன்னா நான் இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஜெயா, என்ன இது? நீங்க முதல்ல உள்ள வாங்க, விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. அம்மா, என்னம்மா நியூஸ் பாத்தீங்களா? இப்ப என்ன உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல? டேய், டிவில நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் கோவிலுக்கே கிளம்பி போனோம். அம்மா இந்திரா, இங்க வாமா. ஓ, சொல்லுங்க மாமா. ஜெயா, அத கொடு. அம்மாடி, ஒன்ன மாதிரியே எல்லா பொண்ணுங்களும் துணிச்சலோட இருக்கணுமா. ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாம்மா நடக்கும். உனக்கும் கௌதம்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஜெயா, ம், அவன் நெத்தில வச்சு விடு. எல்லாரும் கிளம்பின உடனே வீடே ஒரு மாதிரி விரிச்சூடி கிடக்கல. எல்லாரும் கோவில சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரும் இல்லாதது கஷ்டமா தான் இருக்கு. ஆமா மாமா, கொஞ்சம் லேட் ஆனாலும் போய் சேர இருட்டாயிடும்னு சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் இந்திராவும் பேசிட்டு இருந்தோம். சரி மாமா, கோயில தரிசனம் நல்லா கிடைச்சதா? நல்ல தரிசனமா. நம்ம வீட்ல
எல்லாமே நல்லபடியா கூடி வந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏங்க, கோயில நல்ல தரிசனம் தான், அதுக்காக எல்லாம் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? ஆ, ஆமா ஜெயா, நம்ம வீட்ல எல்லாம் இப்போ நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, அதான் சொன்னேன். இல்லங்க, சுபாவையும் ஹேமாவையும் நல்லபடியா கோவில்ல இருந்து அனுப்பி விட்டாச்சு. இனிமே அவங்கள பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த வீட்ல சிலதையெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன். காவியா, இந்திரா, அத்தை, அத்தை, நீங்க 2 பேரும் என் ரூமுக்கு வாங்க. உங்க 2 பேர்கிட்டயும் நான் பேசணும். இன்னும் எண்ணி 10 மாசத்துல ஆளுக்கு ஒரு குழந்தைய பெத்து தரணும். இல்லனா என் பசங்களோட வாழ்க்கை உங்களால சீரழியறதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சோ என் பசங்களுக்கு கண்டிப்பா நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைப்பேன்.